அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிசி தேர்வாணையம் 2023 நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வெவ்வேறு வகையான தேர்வுகளை நடத்தியுள்ளது. அந்த 26 வெவ்வேறு வகையான தேர்வுகளிலிருந்து நம்ம பாலிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 50 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த 50 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர்ஸ் குறிப்பாக 2023 நடந்ததில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோஸ் பார்த்துருக்குறேங்க. அந்த வீடியோக்குள்ளே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 2, 2A, குரூப் 1 எக்ஸாமுக்கும் சரி, நிச்சயமாக இந்த பாலிட்டி வினாக்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. 1. மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். 2. அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். 3. நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல். அப்போது அடிப்படை கடமைகள் தொடர்பான கூற்றுகள் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரி, 3 வராது. கேள்வி 2. நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார்? நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியவர் பீமாராவ் அம்பேத்கர். கேள்வி 3. இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? இந்தியாவில் உண்மையான அதிகாரம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் குழுவிடம் பொதிந்து காணப்படுகிறது, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கேள்வி 4. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அரசு வழிகாட்டு நெறிகள் தொடர்பானது கேட்டிருக்காங்க. பொது உடைமை கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பொது உடைமை கொள்கையை பொறுத்தவரையும் ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல். காந்திய கொள்கைகள்னால் சமூக மேம்பாட்டு திட்டம். தாராளவாத கொள்கைகள் பொது குடிமை சட்டம். புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தல் மற்றும் காப்பாற்றுதல். 5வது கேள்வி, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது ஆர்டிகல் 32. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பை தருவது ஆர்டிகல் 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆர்டிகல் 23. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது என்பது ஆர்டிகல் 24 குறிப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட, ரிப்பீட்டடாக கேட்டுனே இருக்காங்க. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது ஆர்டிகல் 32. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு அளிப்பதை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிகல் 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள ஆர்டிகல் 23. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது என்று குறிப்பிடுவது ஆர்டிகல் 24. கேள்வி 6. பன்முகத்தன்மை என்பது இந்திய டேஸ் மைல்களாகும். பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்களாகும். கேள்வி 7. கீழ் வருவனற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆட்கொணர் நீதி பெறான கட்டளையிடுதல், நெறிமுறையுறுத்தும் நீதி பெறான சான்றளித்தல், செயலுறுத்தும் நீதி பெறான ஒருவரை கொண்டு வருதல், தடையுறுத்தும் நீதி பெறான தடுத்தல் அல்லது நிறுத்தல். அப்போ இதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது நெறிமுறை உணர்த்தும் நீதி பெறானை சான்றளித்தலும் தடையுறுத்தல் நீதி பெறானை தடுத்தல் நிறுத்தலை தருகிறது. ஆட்கொணர் நீதி பெறான ஒருவரை கொண்டு வருதல்னு வந்திருக்கணும். செயலுறுத்துனா கட்டளையிடுது. ஆனால் இங்கே ரெண்டுமே 1, 3 தவறாக தந்திருக்காங்க. 8வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ் காணப்படுபவர்கள் யார் கூறியது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் N.A. பால்கிவாலா. கேள்வி 9.
கீழ்காண்பவற்றை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரில் பக்ருதீன் அலி அகமது 24/8/1974 முதல் 11/2/1977 வரை வந்து பொறுப்பில் இருந்திருப்பார். விவி கிரி 24/8/1969 24/8/1974 வரை பொறுப்பில் இருந்தார். நீலம் சஞ்சீவி ரெட்டி பார்த்தீங்கன்னா 25/7/1977 இருந்து 25/7/1982 வரை இருந்தார். ஜாகிர் ஹுசேன் 13/5/1967 முதல் 3/5/1969 வரை பதவியில் இருந்திருப்பார். 10வது கேள்வி, ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையதுன்னா இப்ராஹிம் வசீர் வெர்சஸ் பம்பாய் அரசு வழக்கோடு தொடர்புடையது. ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது என்று குறிப்பிடும் வழக்கு இப்ராஹிம் வசீர் வெர்சஸ் பம்பாய் அரசு வழக்கு. கேள்வி 11. கூற்று காரணம். கூற்று நீதித்துறையின் மீச்செயல்பாடு நீதி புனராய்வினுள் உள்ளுரைந்திருப்பதே. காரணம் நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பெல்லையானது உரிமை எனும் செயல்தளத்திற்கும் மேற்சென்று அமைச்சரவையின் திட்டக் கொள்கைகளையும் சட்டமியற்றும் அவைகளின் செயலின்மையும் இணைத்து கொண்டுள்ளது. ஸோ இதுக்கான சரியான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 12வது கேள்வி, பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். 1. பண மசோதா மக்கள் விருப்பத்தை பிரதிநிதிப்படுத்துகிறதா? தப்பு. ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல. ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டதுன்னு வந்திருக்குன்னு இங்கே உட்பட்டது அல்லன்னு இருக்குது. அப்போது 2 தப்பு. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. சரி. பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டமேற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். சரி. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்குன்னா சரியானது ஆன்சர் 3, 4 மட்டும் சரியாக உள்ளது. கேள்வி 13. மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? மாநிலங்களவை வந்து பண மசோதாவை 14 நாட்கள் வரை தாமதப்படுத்தலாம். கேள்வி 14. 1935 அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு டேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கோமரை மன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிரைவசி கவுன்சில். கேள்வி 15. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறியதாவது அரசு வழிகாட்டு கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும். ஏனெனில் இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன. 2. மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும் போது இவை உதவியாக இருக்கும். இவற்றில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் கூறியதாவது அரசு வழிகாட்டு கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும். ஏனென்றால் 1. இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன. 2. மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும் போது இவை உதவியாக இருக்கும். இப்போ இவற்றில் எது சரியானு கேட்டிருக்காங்க. 1, 2 சரி. 16வது கேள்வி, அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறையை டேஸை சேர்க்க வழிவகுத்தது. இதில் எதுனா 1 ஆர்டிகிள் 21A, 2 ஆர்டிகிள் 22B, 3 ஆர்டிகிள் 23Cன்னு தந்திருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை என்ற புதிய விதியை வழங்க எந்த ஆர்டிகிள் தந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. ஆர்டிகிள் 21A. 17வது கேள்வி, டேஸ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. டேஸ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதுன்னா ஆர்டிகிள் 370வது பிரிவு. 18வது கேள்வி, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையை அரசியலமைப்பின் எந்த உட்பிரிவு சேவைகளில் இடஒதுக்கீடு வழங்கிறது? அப்போ SC/STக்கான இடஒதுக்கீடு ஆர்டிகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 335. SC/STக்கான இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஆர்டிகிள் 335. 19வது கேள்வி, பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவர்?
பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவங்க பார்த்தீங்கன்னா தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவங்க இந்திய தலைமை நீதிபதி. அப்போ யாரெல்லாம் இடம்பெறுவாங்கன்னா இந்திய பிரதமர் இருப்பாங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, பிரதமரால் நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் இருப்பாங்க. கேள்வி 20. மக்கள் நலன் விரும்பும் அரசை பின்வரும் செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். 1. தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அவர்களின் வேலையையும் சொத்தின் சந்தை மதிப்பையும் பொருட்படுத்தாமல் குறைந்தபட்ச வருமானத்திற்கு அரசு உத்தரவாதம் வழங்குகிறது. 2. தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் சில சமூக இடர்பாடுகளை சந்திக்க உதவுவதன் மூலம் அரசு பாதுகாப்பின்மையின் அளவை குறைக்கிறது. 3. சமூக அந்தஸ்து சாதிய பாகுபாடுகளின்றி அனைத்து குடிமக்களுக்கும் சிறந்த சமூக சேவைகள் வழங்குவதை அரசு உறுதி செய்கிறது. மேற்கண்ட கூற்றுகள் எது எவை சரியானதுன்னா 3மே சரியானது. கேள்வி 21. மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு எது? மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 23. மனித கடத்தலை தடை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23. 22வது கேள்வி. நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதய இயக்கத்தின் கோட்பாடுகள் என்று கூறியவர் யார்? அனிமா போஸ். நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதய இயக்கத்தின் கோட்பாடுகள் என்று கூறியவர் அனிமா போஸ். 23வது கேள்வி. 23வது கேள்வி. கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி தவறான தகவல் பரப்பும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி தவறான தகவல் பரப்பும் செயல்களில் ஈடுபடுவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்னா 1939 விதி ஆர்டிகல் 41, 43, 44 கீழே வந்து பார்த்தீங்கன்னா தவறான தகவல் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். கேள்வி 24. கீழ்கண்டவற்றில் எது சரியாக மற்றும் தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரி எது தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ளது தவறாக பொருந்தியுள்ளது. 1. விதி 338 பிரிவு 1 என்ன சொல்லுது? பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். விதி 333 மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குதல். விதி 331 பட்டியலின மக்களுக்கு தேசிய கமிஷன் அமைத்தல். விதி 330 பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கான மக்களவை தொகுதியில் தனி தொகுதியில் ஒதுக்கீடு செய்தல். அப்போ இதில் எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 338 பிரிவு 1 என்ன சொல்லுது? பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷனை சொல்லுது. சரி. 2. 333 என்ன சொல்லுதுன்னா மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குதல். ஆர்டிக்கல் 333 மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு பிரதிநிதித்துவம் வழங்குதல். சரி. ஆர்டிகல் 331 பட்டியலின மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தலை சொல்கிறதானா தவறு. அப்போது எஸ்சிக்கான ஆணையம் ஆர்டிகல் 338 வந்திருக்கணும். அதே எஸ்டிக்கு ஆனதுன்னா 338(1). அப்போது 3வது குற்று தவறு. 4. ஆர்டிகல் 330 பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கான மக்களவை தொகுதிகளில் பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கான மக்களவை தொகுதிகளில் தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்தலை பற்றி குறிப்பிடுது ஆர்டிகல் 330. அப்போது 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. 25வது கேள்வி. 25வது கேள்வி. சட்டப்பிரிவு 15(4) எதை பற்றி தெளிவாக கூறுகிறது? ஆர்டிகல் 15(4) எதை பற்றி தெளிவாக கூறுதுன்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி குறிப்பிடுகிறது. சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி குறிப்பிடுகிறது சட்டப்பிரிவு 15(4). கேள்வி 26. கீழ்கண்ட தீர்ப்பினை பொருத்தமான எண்ணுடன் சேர்க. கீழ்கண்ட தீர்ப்பினை பொருத்தமான எண்ணுடன் சேர்க. கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சாதி முழுவதுமாக சமூக மற்றும் கல்வி நிலையங்களில் பிற்பட்டிருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் 15(4) பிரிவின் பொருள் வரம்பிற்குட்பட்டு அச்சாதி கல்வி மற்றும் சமூக நிலையில் பிற்பட்டுள்ளதென கருதி அதற்கு இடஒதுக்கீடு செய்யலாம். இது தொடர்பான வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பி. ராஜேந்திரன் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு வழக்கு. ஆர்டிகல் 15(4) வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
கல்வி மற்றும் சமூக நிலையங்களில் பிற்படுத்தப்பட்டுள்ள சாதனை தெரிஞ்சு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று குறிப்பிடும் வழக்கு ராஜேந்திரன் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு வழக்கு. கேள்வி 27. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் டேஸ் ஆகும். தமிழ்நாட்டில் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்கன்னா 3.5%. கேள்வி 28. மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். ரேஷன் கார்டு தந்த முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான் 3rd ஜெனருக்கு. கேள்வி 29. பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு டேஸ் ஆகும். பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு எதுனா ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன், அதாவது மாநில மகளிர் ஆணையம். கேள்வி 30. பின்வருவனவற்றில் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவைன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவைன்னு பார்க்கலாம். அப்போ எதெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியணும். இந்தியாவுக்கான மேலாட்சி அங்கீகாரத்தை முன்மொழிந்தது, மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டது, அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும் என்றது, மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது வந்து நேரு அறிக்கையில் பரிந்துரைக்க மாட்டார். மாகாணங்கள் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது பரிந்துரைக்காதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 31. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? அப்போது ஸ்டேட் சென்ட்ரலுக்கு இருக்கக்கூடிய நிதி பகிர்வு அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 264 மற்றும் 293. மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த ஆர்டிக்கல் கீழனா 264 அண்ட் 293 கீழ் வந்து வழங்கப்பட்டுள்ளது. கேள்வி 32. பின்வரும் கூற்றை கவனி. 4 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், சரி. இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நிறுவப்பட்டதா? இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் படி 1934 ஆர்பிஐ ஆக்டு. அதன் அடிப்படையில் 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நிறுவியிருப்பாங்க. அப்போ 2வது கூற்று தவறாக இருக்குது. 3. இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறதா? கிடையாது. இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது, சரி. அப்போது சரியான கூற்று 1 மற்றும் 4 சரியாக உள்ளது. 32வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்களின் குழுவின் தலைவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் ஆர்பிஐ கவர்னர், ரிசர்வ் வங்கி கவர்னர். கேள்வி 33. தகவலை பெறும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையாகும்னு கேட்டிருக்காங்க. தகவல் ஆர்டிஐ மூலமா இது விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்கள், ஒரு நபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர தொடர்பான தகவலுக்கு 48 மணி நேரம், உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவலை பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் கூடுதலாகலாம். அப்போது தகவல் பெறுதல் தொடர்பாக எது சரியானதுன்னா அனைத்துமே சரி. அப்போது விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாள் தகவல் கிடைக்கணும். ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திர தொடர்பான தகவலாக இருந்தால் 48 மணி நேரத்தில் தரணும். உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் கூடுதலாகலாம், சரி. அப்போது 1, 2, 3 சரி. 34வது கேள்வி. பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 3 கூற்று தந்திருக்காங்க. இதில் எது சரின்னு பார்க்கலாம். பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல் அலுவலகம், சரி. குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் தொடர்பினை பராமரித்தல், சரி. அமைச்சகங்களுக்குடைய சிக்கல்களை தீர்த்து வைக்குதா பிரதம மந்திரி அலுவலகம்னா? கிடையாது. அப்போ சரியானது 1 மற்றும் 2 மட்டும்தான் சரியாக உள்ளது. 35வது கேள்வி. பல்வந்த்ராய் மேத்தா குழுவினை பற்றிய சொற்றொடர்களில் பின்வருவனவற்றில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இவை 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்துதல், கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல், ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாதுன்னு சொன்னதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வந்த்ராய் மேத்தா குழுனாவே 1957 அமைச்சிருப்பாங்க.
ஸோ இந்த பல்வந்தராய் மேத்தா குழு பார்த்திங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து ஏற்படுத்த பரிந்துரைச்சிருக்கும். கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உருவாக்கப்படுதலை சொல்லியிருக்கும். ஜில்லா பரிஷத் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காது. அப்போது சரியானது 1, 2 சரி. 36வது கேள்வி கூற்று காரணம். கூற்று ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலையில் வெளிப்படுகிறது. காரணம் ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாகிறது. அப்போது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 37வது கேள்வி இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து மாநிலங்கள் மறுசீரமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களின் மொழிகளின் அடிப்படையில் தான் மறுசீரமைக்கப்பட்டது. கேள்வி 38 மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிக சரியாக பொருந்துவது எது? மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் சரியாக பொருந்துவது மக்கள் பங்கேற்பு. கேள்வி 39 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. 2 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2003ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும். 4 மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். அப்போ மனித உரிமை தொடர்பாக அமைக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993இல் இயற்றப்பட்டது. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2003இல் திருத்தம் செய்யப்பட்டதானா? கிடையாது. மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியுமானா? முடியாது. மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். அப்போது சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4 சரியாக உள்ளது. 40வது கேள்வி பின்வருவனற்றுள் எது எவை தவறான இணைகள்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனற்றுள் எது எவை தவறான இணைகள்? 1 சந்தானம் குழு ஊழல் ஒழிப்பை பற்றி சொல்கிறது. சரி. சந்தான குழு வந்து ஊழல் ஒழிப்பை பற்றி தான் சொல்லுது. சரி. பல்வந்தராய் மேத்தா குழு உள்ளாட்சி அரசாங்கத்தை குறிப்பிடுகிறது. சரி. எஸ்ஆர் தாஸ் ஆணையம் மாவட்ட நிர்வாகத்தை சொல்லுதானா? கிடையாது. சர்க்காரி ஆணையம் ஊழலுக்கான விசாரணை ஆணையத்தை சொல்லுதானா? கிடையாது. மத்திய மாநில உறவுகள் குறித்து அமைச்சிருப்பாங்க சர்க்காரி ஆணையம். அப்போது எது எவை தவறாகனு கேட்டால் 3 மற்றும் 4 தவறாக உள்ளது. 1, 2 சரியாக உள்ளது. 41வது கேள்வி லோக்பால் மசோதா முதன்முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. லோக்பால் மசோதா முதன்முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. கேள்வி 42 ரிட் பேராணைகளை அதன் பொருளுடன் சரியாக பொருத்துக. கட்டளை நீதி பேராணைனா ஆணையிடுதல். ஆட்கொணர்வு நீதி பேரான உடலை கொண்டு வருதல். நெறிமுறை இருத்தும் நீதி பேரான சான்றளித்தல். தடை செய்யும் நீதி பேரானா நிறுத்தல், டு ஸ்டாப். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 43வது கேள்வி பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது டேஸ் பொறுப்பு. பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது தேர்தல் பதிவு அதிகாரியின் பொறுப்பாகும். எலக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருடைய பொறுப்பாகும். கேள்வி 44 பின்வருவனவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று காரணம் தான் கேட்டிருக்காங்க. துணிபுன்னு மாற்றி தந்திருக்காங்க. துணிபு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. சரி. காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. சரி. அப்போது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 44வது கேள்வி இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரி நியமிப்பவர் யார்? இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். 45வது கேள்வி பின்வருவற்றுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 45 பின்வருவற்றுடன் பொறுத்துக. ஆர்டிகல் 156 எதை சொல்லுதுன்னா ஆளுநரின் பதவி காலத்தை சொல்கிறது.
ஆர்டிகல் 156 ஆளுநரின் பதவிக்காலம். ஆர்டிகல் 155 ஆளுநர் நியமனத்தை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 155 பார்த்தீங்கன்னா ஆளுநரின் நியமனம். 156 வந்து ஆளுநரின் பதவி காலத்தை சொல்லுது. ஆர்டிகல் 157 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் செய்வதற்கான தகுதிகளை சொல்லுகிறது. ஆர்டிகல் 157 ஆளுநர் நியமனம் செய்வதற்கான தகுதிகளை சொல்கிறது. ஆர்டிகல் 161 ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ 155னா ஆளுநர் நியமனம், 156 ஆளுநருடைய பதவிக்காலம், 157 ஆளுநர் நியமனம் செய்வதற்கான தகுதிகளை குறிப்பிடுகிறது, 161 ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம். 46வது கேள்வி, பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஸ் அங்கத்தினர்கள் உள்ளனர். பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் 30 அங்கத்தினர்கள் உள்ளனர். கேள்வி 47, அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார்? அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் ஒரு புதுமையான இயல்பு, புதுமையான அம்சம்னு புத்தகத்தில் இருக்கும். புதுமையான இயல்பு என விவரித்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 48வது கேள்வி, மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை எது சரியானது? மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை எது சரியானவன்னு கேட்டிருக்காங்க. 1, அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. சரி. ஒருவருடைய மதத்தினி மித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டுமா? கிடையாது. ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்க உரிமையை அரசு அனைவருக்கு உறுதி செய்கிறது. சரி. அப்போது மதச்சார்பற்ற மக்களாட்சி தொடர்பான கூற்றுகள் சரியானது 1 மற்றும் 3 சரி. 49வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரின் கடைசி வரியாகும்? பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரி கேட்டிருக்காங்க. அப்போது பிரியாம்பலுடைய முகவரியினுடைய கடைசி வரி என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ முதல் வரியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்திய மக்களாகிய நாம்னு தொடங்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரி கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கடைசி வரி என்ன சொல்லுதுன்னா, முகவரியின் கடைசி வரி, இவ்வழியாக அரசியல் அமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம். இவ்வழியாக அரசியல் அமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம். இதுதான் வந்து சட்ட முகவரியினுடைய கடைசி வரியாகும். 50வது கேள்வி, கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து சரியான கூற்றை கண்டறிக. 1, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்பட்டதும் வரும், எழுதப்படாதுங்கிறது இங்கே எழுதப்படாது கிடையாது. தவறு. 2 தவறு. 3, இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் ஆகும். சரி. அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான கூற்றுகள் சரியானது 1 மற்றும் 3 சரி. இந்த வீடியோவில் நாம் 2023 நடைபெற்ற 50 பாலிட்டி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.